வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பாமக்கல் கிராமத்தில் குடிநீர் மற்றும் குறைந்த மின்னழுத்த மின்சாரத்தை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. ஊத்தங்கரை அருகே குறைந்த மின்னழுத்தத்தால் அப்பகுதி மக்கள் அவதிப்படுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாமக்கல் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் RO மிஷின் வேண்டி அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். அப்போது அதிமுக ஆட்சியில் 2020-21 ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோ ரஞ்சிதம் நாகராஜ் தனது நிதியில் இருந்து RO மையம் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் RO மையத்திற்காக கருத்தரங்குட்டை ஏரியில் கிணறு வெட்டி அதிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் ரூபாய் 10,50,000 மதிப்பீட்டில் கிணறு வெட்டப்பட்டது. ஆனால் பாதியிலேயே ஊற்று நீர் வந்ததால் கிணற்று வேலை பாதியிலேயே நின்றுவிட்டதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். தற்போது வரை RO மையத்திற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்துதான் தண்ணீர் எடுக்கின்றனர். இதனால் குடி தண்ணீருக்கு மிகவும் தட்டுப்பாடு உள்ளதாகவும், மேலும் சுமார் 2 ஆண்டு காலங்களாக கிராமம் முழுவதும் மின்சாரம் குறைந்த மின்னழுத்தம் உள்ளதால் RO மையமும் சரியாக இயங்கவில்லை. 5 ரூபாய்க்கு ஒரு தண்ணீர் கேன் இருந்ததை 10 ரூபாயாக பஞ்சாயத்து நிர்வாகம் உயர்த்தியுள்ளது. அது மட்டும் அல்லாமல் தற்பொழுது வெயில் காலம் என்பதால் இரவு நேரங்களில் மின் விளக்கு, ஃபேன், மின் விசிறி கூட போட முடியாமல் தவித்து வருவதாக கூறுகின்றனர். புதிதாக வெட்டப்பட்ட கிணறை பராமரித்து RO மையத்திற்கு மட்டும் அந்த குடிநீரை எடுக்க வேண்டும். புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்து குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை துறை சார்ந்த அலுவலகத்திற்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரை வட்டம் பாவக்கல் கிராமத்தில் தமிழக விவசாய சங்கம் கிளை செயலாளர் ஜி நந்தகுமார். நான் இந்த ஊரில் வசித்து வரேன். 2020-2021 RO ADMK பீரியடில் மனோரஞ்சிதம் MLA இருக்கும்போது இது சேங்ஷன் ஆனது. இதுக்கு ROக்கு ஆதாரமாக இந்த கிணறு வெட்டப்பட்டது. இந்த கிணறு வெட்டப்பட்ட ஏரி நிரம்பனத்தினால இந்த கிணறு வெட்ட முடியாமல் நின்று போயிடுது. அதன்படியில் தற்காலிகமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து ROக்காக தண்ணி எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திரும்ப இந்த கிணத்திலிருந்து எடுத்துக்கொடுன்னு சொல்லி கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது சமயம் EBல கரண்ட் பத்தல ROக்கு. அதனால நிதி தலைவர்கிட்ட சொல்லி நிதி ஒதுக்கிட்டு கம்பவுண்ட் நடப்பட்டது. இது வெளியும் அதுக்கு கம்பவுண்ட் டிரான்ஸ்பரம் போட்டு தனி லைனும் கொடுக்கல. அது சமயம் 5 ரூபாய் இருந்த தண்ணி 10 ரூபாயை பண்ணிட்டாங்க. இதை கவர்மெண்ட் நிவாரணம் பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Audio